31ல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாமலை தான். 29ல் எம்பி எலெக்ஷன்ல நின்று குறைஞ்சது 20 எம்பி வரணும். ஐயா மிக சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஒரு மக்களுக்கு சேவை செய்யறது எப்படி, அப்புறம் எப்படி ஒரு எம்எல்ஏனா எப்படி வந்து வேலை செய்யணும், எம்பினா அவங்களுக்கு என்ன ஒரு டியூட்டி இருக்கும், அதை பத்தி கத்து தரதுக்காக தான் வீத லீடர்ஸ்ன்றது உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப அண்ணாமலை அண்ணா இப்ப ட்ரைனிங் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இப்ப அப்துல் கலாம் ஐயாவுடைய எத்திக்ஸ் சென்டர்னு ஆரம்பிச்சு அதுல ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்ப எல்லாரும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். 2031ல் அவர் ட்ரைனிங் கொடுத்து எலெக்ஷன்ல நிக்கிறப்ப அவர் நிக்கிறாரு. 2031ல் அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட கவர்னன்ஸ் வந்து நடக்கும், ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்புறம் வந்து பேரூராட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் எப்படி செயல்படுவாங்க நீங்க நம்புறீங்கன்றத ஒரு 2 வார்த்தை. இதுல எல்லாருடைய ஆசையும் அண்ணாமலை அவர்கள் அவர் எதையுமே எதிர்பார்க்கல, மக்கள் சேவை அவர்தான், அவ்வளவுதான். அதாவது ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பாரு, நான் ஐபிஎஸ்ல எஸ்பியா இருக்கும்போது என்னுடைய சம்பளம் 60,000. அந்த சம்பளத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஐஎம் லக்னோவில் எம்பிஏ படிக்கும்போது நான் வாங்கின ஸ்காலர்ஷிப்புக்கு இஎம்ஐ கட்டுவேன். மீதி இருக்கிறது ஒரு 25-30,000 ரூபாய் தான். அதை வச்சு தான் ஃபேமிலியை ஓட்டுவேன். இது என்ன ஆச்சரியம்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் சம்பளத்தை நம்பித்தான் நான் என்னுடைய இது இருக்கு, என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறேன். ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தாவே எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து நான் இஎம்ஐ 40,000 ரூபாய் கட்டுறேன், என்கிட்ட வேற பணம் இல்லை, மீதி பணத்தை வைத்து குடும்பத்தை ஓட்டுறேன். அந்த தியாக மனப்பான்மை உள்ளவர் தான் அந்த போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு அவர் இங்கே வந்திருக்கார். அந்த தியாகம் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகிட்ட இல்லை. அந்த தியாகம் மக்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, அவர் ரத்தத்திலேயே ஊற வைக்கிறாரு. எனவே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 26லேயே எல்லாமே கோஆப்ரேட் பண்ணியிருந்தா 26லேயே அவர் தான் முதலமைச்சர். இப்போ இந்த வீதி லீடர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா வகையிலுமே இந்த பயிற்சி கொடுத்து 29ல் இந்த எலெக்ஷனில் நின்று எம்பி எலெக்ஷன் சொல்கிறீங்க, எம்பி எலெக்ஷனில் நின்று குறைஞ்சது 20 எம்பி வரணும். 2வது 31ல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணாமலை தான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நலம் விரும்பிகள் யாருனாலும் கடைசியில் அதான் சொல்லுவாங்க, 31ல் அண்ணாமலை தான் முதலமைச்சர். அப்படி இருந்தால் நம்ம நினைக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் உள்ள ஒரு தமிழ்நாட்டாக தமிழ்நாடு மாறும். இதுதான் எனது, அதாவது என்னுடைய டீப் டிசைர். அது இதே மாதிரி தான் எல்லாரோட டிசைரும். சில பேர் பொண்ணுகிட்ட இது பண்ணும்போது தவறிடுச்சு, 26லே அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்கணும், அப்போ தமிழ்நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி பாதையில் போயிருக்கும், அது தவறிடுச்சு. இப்போ 31ல் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அந்த வீதி லீடர்ஸுங்கிற அமைப்பு ஒரு பயிற்சி கூடமாக மாறி அவரை தூக்கிட்டு ஒரு 31ல் முதலமைச்சர் ஆகிடுவார். அதை ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை நிறைவேறும் ஐயா. ரைட், தேங்க்யூ. உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்காக தருமபுரியில ஒரு தொண்டராக வீத லீடர் சார்பாக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் இருந்து 2031ல் கண்டிப்பா அவரு முதலமைச்சர் ஆவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்கள் சார்பாக நன்றி ஐயா. உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க நம்ம மக்களுக்கு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய பிறந்த தேதி 13/11/1949. நான் என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி மாவட்டத்தில் பொம்மிடிக்கு அருகில் உள்ள பி. துறிஞ்சிப்பட்டி என்பது. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.